அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم واعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر. صدق الله العليم. الحمد لله. பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உலகத்துல இருக்குமானால் அது எங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வாழ்க்கை தான். ஏன்னா பொதுவாகவே குரான்லேயே அல்லாஹ் சொல்றான், பெண் குழந்தைன்னு சொன்னப்பட்டவுடன் முகம் கருத்து விடுகிறதுன்னு சொல்லுவான். பொதுவாகவே உலகத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனித வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. அதற்காக பல குரூரங்களையும் செய்ய தயங்க மாட்டாங்க. அந்த காலத்து அரபகத்திலையும் பெண் குழந்தைகளை பெத்த உடனே அந்த பெண் குழந்தைகளை கொண்டு போய் மணல்ல உயிரோட புதைக்கிறது, அந்த கொலைக்களன் இன்னும் கூட இருக்குமா? இன்னும் கூட அந்த கொலைக்களன் இருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு கூட சபையில ஒரு சஹாபி வெளியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, அப்புறம் சிரிக்கிறாங்க அப்புறம் அழுகுறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சிரிச்சதுக்கான காரணம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. என் மனம் தடுமாற்றத்துல இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய ஒரு ஒரு விசேஷத்துக்காக நிறைய உணவுகள் படைக்கப்பட்டிருந்துச்சு. கடவுளுக்கு முன்னாடி உணவுகள் படைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த உணவுகளை நான் என்ன பண்ணேன், எனக்கு பசி தாங்க முடியல. அப்ப நான் சொன்னேன், நீ உணவை பார்த்துக்கிட்டே இருக்கிற, நீ சாப்பிட மாட்ட. நான் இந்த உணவு, அந்த கடவுளுமே உணவால் படைக்கப்பட்டிருந்தது. அந்த கடவுளுமே சாப்பிடக்கூடிய உணவால பிடித்து வைக்கப்பட்டிருந்த கடவுள். நான் என்ன செஞ்சேன், ஒரு உணவா எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்பவும் அந்த கடவுள் என்னை தட்டி கேட்கவே இல்லை. கடைசியாக பசி தாங்க முடியல, அந்த கடவுளையும் எடுத்து சாப்பிட்டேன். அப்பவும் அந்த கடவுள் என்ன செய்யல, ஏன் என்ன சாப்பிடுறேன்னு கேட்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னுடைய என் மனசுல மாற்றம் ஏற்பட்டுச்சு. நான் ஏக இறைவனான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வந்துட்டேன். இப்போ நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா சிரிப்பு வருது. ஆனா எனக்கு அழுகை ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, என்னுடைய மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. நான் வியாபாரத்துக்காக போனேன். அப்ப நான் மனைவிட்ட சொன்னேன், ஆண் குழந்தை பிறந்தா வச்சுக்கோ, பெண் குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு கௌரவம் இல்லை, அதனால பெண் குழந்தைய கொலை பண்ண கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு வியாபாரம் முடிச்சு வந்தேன். என்னுடைய மனைவி சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்து இறந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம் அப்படின்ட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க பேசாம இருந்துட்டோம். ஒரு 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 2-3 வருடங்கள் கழித்து எதிர் வீட்டுல இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை எங்க வீட்டுல விளையாடுறதுக்கு வரும். அந்த குழந்தை நம்முடைய ரொம்ப பாசமா எங்களோட விளையாடும் பொழுது என்ன அறியாம அந்த குழந்தை மேல பிரியம் ஏற்பட்டுருச்சு. நானும் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருந்தேன். அப்போ என்னுடைய மனைவி அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னாங்க, நம்ம பிள்ளையும் உயிரோட இருந்தா இந்த வயசுல தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், ஆமா இருக்கும். அப்ப நம்ம பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு மனைவி கேட்டாங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது, இந்த பாசமான பிள்ளைய பாக்குறப்போ அப்படின்னா. அப்போ அந்த தாய் சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இது நம்ம குழந்தைதான், எனக்கு கொலை பண்ண மனசு வரல, அதனால எதிர்த்தாம இருக்கிற வீட்டுல கொடுத்து பணம் கொடுத்து நான் அவங்கள பராமரிக்க சொல்லியிருந்தேன், அந்த பிள்ளைய அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு, என் மனசு மாறிடுச்சு. நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை வளர்றதா, நாளைக்கு இதனால நம்ம கேவலப்படுறதா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணேன், மறுநாள் என்னுடைய மனைவி கிட்ட பிள்ளையை நல்லபடியா அலங்காரப்படுத்துவேன், நான் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். என் மனைவி ஆசையோட, தகப்பனை உணர்ந்து கொண்ட பிள்ளை, நம்ம கணவர் ஏத்துக்கிட்ட சந்தோஷமா என் பிள்ளைய அலங்காரம் பண்ணி அழகா அனுப்பி வச்சா. தந்தைன்னு அறிமுகப்படுத்திட்டான். அந்த பிள்ளையும் புதுசா தந்தை இல்லாத அந்த குழந்தைக்கு யா அபத்தி அபத்தி அபத்தின்னு என் மேல அளவு கடந்த பாசம் காட்டுச்சு. அந்த பிள்ளையை கைப்பிடிச்சு பெண் குழந்தை கொலை செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்தேன். குழி தோண்ட ஆரம்பிச்சேன். குழி தோண்ட ஆரம்பிச்சவும் அந்த குழந்தை நான் விளையாடுறேன்னு நினைச்சிட்டு என்னோட சேர்ந்து அந்த குழந்தையும் தோண்ட ஆரம்பிச்சு குழி வந்துருச்சு. அந்த பிள்ளையை தூக்கி அந்த குழிக்குள்ள விட்டேன். அப்ப என் தாடியில மண்ணுல ஒட்டி இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தை அபத்தி அபத்தின்னு சொல்லிட்டு தாடியில அந்த மண்ணை தட்டி விட்டுச்சு அந்த பிள்ளை. அப்ப கூட என் மனசுல இறக்கம் வரல. அந்த பிள்ளையை உள்ள இறக்கணும்னா பிள்ளைக்கு அபாயம் புரிஞ்சிருச்சு, என்னமோ நம்ம செய்ய போறாங்கன்னு பயம் வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு. அபத்தி 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 அத்தா 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 அத்தான்னு அந்த பிள்ளை துடிக்க துடிக்க அந்த பிள்ளைய அப்படியே மண்ணை போட்டு மூடி கொலை பண்ணிட்டேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவந்து அப்படி திரும்பிட்டாங்க. அதை நினைச்சுதான் யார சொல்லலாம் நான் அழுகிறேன்.
சொன்னோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க யாராவது சஹாபிகள் இருக்கீங்களா, வசதி உடையவங்க, ஒவ்வொரு வீடா போங்க. யாராவது கொலை செய்வதற்காக பெண் குழந்தைகள் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைகளை கொடுத்து வாங்கிட்டு பணம் கொடுத்து பராமரிங்க. அப்பதான் முதல் நிஸ்வான் தொடங்கப்பட்டுச்சுமா. ஒவ்வொருத்தரா வீட்டுல போய் கொலை செய்யற மாதிரி பிள்ளைங்க இருந்தா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அதை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு வாங்கி தனிப்பட்ட முறையில பெண்களுக்கு பராமரிப்பு, பெண் குழந்தைகள் பராமரிக்கக்கூடிய இல்லம் தொடங்கப்பட்டுச்சு. நிஸ்வான் போன்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு. இப்படி எல்லாம் பெண் குழந்தைகள் நிலைமை இருந்த காலம். நீங்க அங்க மட்டும் நினைக்காதீங்கம்மா, நம்ம ஊர்லயுமே 4 மாசம் ஆன உடனே பெண் குழந்தை கருவுல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கருவை கழிச்சு டிச்சில விட்டவங்க எத்தனை பேர்? 4 மாசம் வரைக்கும் காத்திருந்து பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு சட்டம் இருக்கு. சட்டம் வந்து நமக்கு அபார்ட் பண்றதை வந்து அனுமதிக்குது, இந்திய நாட்டு சட்டம். எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? நீங்க வட இந்தியால மிட்வைஃப் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த தாதிகள்னு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து உயர்குலத்து பெண்களுக்கு வந்து பிரசவம் பார்ப்பாங்களாம். நம்மள மாதிரி நர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, டாக்டர்லாம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அடிச்சிருவாங்களாம். அதாவது பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே அந்த பொம்பளை பிள்ளையை இவங்க கொலை பண்ணி ஆத்தங்கரையில புதைச்சிடணுமா. என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படியே அந்த பொம்பளை பிள்ளைய கையில கொடுத்த உடனே நிலத்துக்கு போடுற யூரியா இருக்குல்லம்மா, யூரியாவை கொஞ்சோண்டு துளி எடுத்து வாயை திறந்து வாய்க்குள்ள அமைக்கி வாயை மூடி விட்டுருவாங்க. புள்ள துடிச்சு செத்து போயிருமோ, அந்த புள்ளையை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இதை வந்து நான் சொல்லலம்மா, இதை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரியே போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் கொலை நடந்துச்சு, ஒரு பெரிய கொலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம இருக்கிற உசிலம்பட்டி கிட்ட பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே கள்ளிப்பாலை வாயில ஊத்தி, அப்படியே கள்ளிப்பாலை வாயில ஊத்தி வாயை மூடி விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் பெண் குழந்தைகள் கொடூரமான முறையில உலகம் முழுக்க நடத்தப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஒரு இடம் 2 இடம் கிடையாதுமா. உலகம் முழுக்க பெண்கள் வந்து விற்பனை பொருளாக மாற்றப்பட்டாங்க, சந்தை பொருளாக. அது வந்து அரபுல மட்டும் கிடையாதுமா. அந்த காலகட்டத்துல உலகம் முழுக்க எப்படி காய்கறி சந்தை இருக்கோ அது மாதிரி பெண்கள் சந்தை, பெண்கள் விற்கப்படக்கூடிய சந்தை இருந்துச்சு. இந்த மாதிரியான காலகட்டத்துல பெண்களுக்கான மரியாதை கிடைச்சிச்சு, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும். மாஷா அல்லாஹ், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளை பிள்ளையை பெற்றதுனாலதான் அல்லாஹ் அவங்களுக்கு பிறந்த 2 ஆண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க 3 பேரும் சின்ன குழந்தையிலே வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இருந்தது 4 பெண் குழந்தை. 4 பெண் குழந்தையில 3 பெண் குழந்தை அவங்க உயிரோட இருக்கப்பவே வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க மூலமா சந்ததி விளங்குனது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க மூலதான் சையது வம்சமே விளங்கி வருது இன்னைக்கு. அவங்க மேல நேசிக்கிறது நம்முடைய கடமைமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை நேசிக்க சொல்லி அல்லாஹ்வும் வலியுறுத்திருக்கான், அஹ்ல பைத். ஏன்னா அது வந்து நபித்துவத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலும் தாங்கி வந்த பரம்பரை. அந்த பரம்பரை தான் தாங்கி வந்துச்சு. நபித்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இறுதிக்கட்டமாக ஆயிட்டாலும் அதனுடைய அந்த கண்ணியம் கருதி அந்த குடும்பத்தாருக்கு நம்ம பிரியம் காட்டுறது, அந்த குடும்பத்து மேல பாசம் காட்டுறது கடமை. நம்ம செலவாத்தை எப்படி சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லம். அவங்க சந்ததி மேல அருள் செய்யுன்னு கேட்கிறோம். அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்க எங்க இருக்காங்க நமக்கு தெரியாதுமா. ஆனா எங்க இருந்தாலும் அவங்க மேல நீ அருள் செய்யுன்னு நம்ம கேட்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட சந்ததியினுடைய துவக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பொதுவா வந்து நம்ம சொல்லுவோம், வாரிசு இல்லாதவன் பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையாம்மா? வாரிசு இல்லாதவன் பொம்பளை பிள்ளையா போச்சு அப்படிம்பாங்க. ஆனா பெண் குழந்தையை மட்டுமே பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு தான் சையது வம்சம், தலைமை வம்சம். பொம்பளை பிள்ளையால வாரிசு இல்லைங்கிறது அடிச்சிருச்சுமா, பொய்யாயிடுச்சு. பெண் குழந்தையாலும் என்ன வரும்? வாரிசுகள் வளரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சம் தலைக்கிறது எதனால? பெண் குழந்தைனால. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சம் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா, உலகம் அழியக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உண்மை முஃமின் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த வம்சம் அழியாதுமா. அந்த வம்சம் அழியாது. அதனாலதான் அல்லாஹ் வந்து இந்த சூறாவை கௌசர் சூறாவினுடைய தஃப்சீர்ல வருதுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தை பிறந்து ஒண்ணா இறந்து போகுது, 2 பிள்ளையும். அப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அசிங்கம், அதுல ஆம்பளை பிள்ளை பிறந்து இறந்து போகுது. இவங்க வேற களிமாவை சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப உடனே என்ன பண்றாங்க எல்லாரும், இவங்க துர்பாக்கியவான், இவங்களுக்கு சந்ததி இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா எல்லாமே பக்கத்து வீடுமா. அப்ப வீடு அபூலஹப் எல்லாம் பக்கத்து வீடு, சாச்சா பெரியத்தா அந்த மாதிரி. எல்லாரும் கேலி, இவர் பெரிய ஈமான்ங்கிறாரு, இவர் சந்ததியே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கேலி பண்றாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், இன்னா அழ்தொய்னா கல் கௌசர், நபியே உங்களுக்கு நான் திண்ணமாக கௌசரை கொடுத்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உம் ரப்புக்காக தொழுது நீங்கள் பலி கொடுப்பீராக. இன்ன ஷானி அக ஹுவல் அபுதர், நீங்க சந்ததி இல்லாதவங்க கிடையாது, உங்களை யாரு சந்ததி இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க தான் சந்ததி இல்லாம போவாங்க.
அப்போ அல்லாஹு தாலா பிறந்த 6 பிள்ளையில 5 புள்ள இறந்து போயிடுச்சு, ஒத்த புள்ளதான் இருக்கு. ஆனா அந்த ஒத்த புள்ள சந்ததியுமே கர்பலால கருவறுக்கப்பட்டுச்சுமா. அதுல மிஞ்சினது ஒன்னே ஒரு புள்ளதான். கர்பலால 70 அகல பைத்துக்கள் கொலை செய்யப்பட்டு கருவறுக்கப்பட்டு ஒத்த புள்ள ஜைனுல் ஆபிதீன் மட்டும்தான் மிஞ்சினாங்க. அதன் மூலமாக வந்த சந்ததிகளை அல்லாஹு தாலா கியாமத் வரைக்கும் பரக்கத்தாக்கி வச்சிருக்கான்னு சொன்னா அதனுடைய அடிப்படை அந்த பெண் குழந்தை. அப்ப பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு கண்ணியம் இந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில். பொதுவா சொல்லுவாங்கம்மா, இப்போ எல்லாம் மாறிடுச்சுமா. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருந்தா, எனக்கு தெரிஞ்சவங்களே எனக்கு சொல்லியிருக்காங்க உறவினர்களே, முட்டை போட்டாங்கன்னா ஆம்பளைக்கு முட்டை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு முட்டை? இப்பவுமே நடக்குதா என்னன்னு தெரியலம்மா. இப்போ அப்படி இருக்கா என்ன? ஆம்பளை பிள்ளைக்கு அவன் சம்பாதிக்கிறவன், அவன் வெளியே போய் உழைக்க போறவன், காப்பாத்துறவன், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்குமா அப்படிமா. கறியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நிறைய வைக்கிறது பங்கு ஆம்பளை பிள்ளைக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இப்ப நானும் ஆண் குழந்தையோட பிறக்காத வந்து எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனா கேட்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எங்க அத்தாவுக்கு ஈக்குவலா பங்கு வச்சு சாப்பிட்டோம் நாங்க. அதனால ஆண் குழந்தை பெண் குழந்தை டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனா இதெல்லாம் வந்து சமுதாயத்துல ஒரு பழக்கமாவே இருந்திருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு தேவையில்லை, அவ பொம்பளை பிள்ளை தானே, அவ அடுத்த வீட்டுக்கு போறவ தானே அப்படிங்கிற மாதிரி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த முதல் சந்தோஷம் என்னன்னா கௌசர், பெண் குழந்தையினால சந்ததி துலங்கும். அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆன்ல சொல்லிட்டான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வயஹபு லிமன் யஷாஉ துகுரா. அல்லாஹ் வந்து முதல்ல கிஃப்ட் பொம்பளை பிள்ளை தான் சொல்றான். அல்லாஹ் கிஃப்டாக பெண் குழந்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 அல்லது 2 பெண் குழந்தை யார் பெத்து வளர்த்து, ஆனா சாலிகா வளர்க்கணும், அது ரொம்ப முக்கியமா. தவறா வளர்த்துட்டு அந்த நன்மை கிடைக்காது. சாலிகான முறையில கவனம் கஷ்டம்தான். பொம்பளை பிள்ளைகளை பெத்தா கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தி தான், கவனம் ஜாஸ்தி தான் எடுக்கணும் நம்ம. அது பொதுவா ஆம்பளை பிள்ளையை பெத்துட்டா என்ன செய்வோம், குழந்தை பிறக்குதுன்னு சொன்னோன்னே மாமியாரா ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்சம் நின்றுட்டு பிள்ளை தூக்கி மடியில வச்சுட்டு அது பிள்ளைக்கு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு என் பேரன் பிறந்துட்டான் என் பேத்தி பிறந்தன்னு கொஞ்சிட்டு வந்துருவோம். இதே பொம்பளை பிள்ளையா இருந்தா அது நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் அதை வளர்க்கணும். நம்ம பொம்பளை பிள்ளையும் அதுவும் நம்ம பெத்த பிள்ளை மாதிரி ஆயிடும். அதை நம்ம வளர்த்து ஆளாக்கி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பெத்த பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளை இட்டு கொஞ்சம் நமக்கு. ஆனா நன்மை ஜாஸ்திமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 2 அல்லது 3 பெண் குழந்தைகளை யார் பெத்துட்டாங்களோ அதை நல்லபடியா வளர்த்து சாலிகா வளர்த்து ஆளாக்கணும். ஆளாக்கிட்டா என்னோடு இப்படி இருப்பேன்னு ஒட்டி இருப்பேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு கொடுக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்மை நமக்கு கிடைக்குதுங்கிறதும் ஹதீஸ் மூலமாக கிடைக்குது. இதுல இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னா, பொம்பளை பிள்ளை மேல எப்படி பிரியம் காட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ், எவ்வளவு பிரியம் அம்மா. வாழ்க்கையில அவங்களோட சக்கராத்த ஹால் வரைக்கும் பொம்பளை பிள்ளை வந்து கதவு தட்டின உடனே எழுந்திருச்சு போய் கதவு திறந்து கையை பிடிச்சு கூட்டி கொண்டு தன் பக்கத்துல உட்கார வைக்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்லையாம்மா. பொம்பளை பிள்ளைன்னா மட்டும் நினைக்கக்கூடிய மக்களுக்கு மண்டையில அடிச்ச மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் பொம்பளை பிள்ளை மட்டும்? அது பொம்பளை பிள்ளையில கொலை செய்யறத வழக்கமாக சாதாரணமா செய்து கொண்டிருந்த காலகட்டத்துல ஒரு சரித்திர மாதிரி ஆக்கி கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, அதை பூட்டி கொண்டு வந்து வச்சு, அப்ப ஃபாத்திமா பிறந்ததே பெண்களுக்கே ஒரு பெருமை சந்தோஷமா. கூட்டி கொண்டு வந்து சக்கராத்த ஹால்ல மட்டும்தான் அவங்களால எந்திரிக்க முடியல. மக வந்து அத்தாவை தேடி வந்தான். எந்த வெளியூருக்கு போனாலும் மகளை பார்த்துட்டு சொல்லாம போகவும் மாட்டாங்க. எந்த வெளியூர்ல இருந்து வந்தாலும் முதல்ல மகளை வந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. மாஷா அல்லா, மகனா அவ்வளோ பிரியம் அவங்களுக்குமா. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட பாசமான மக. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அம்மா இறந்து போனப்ப 6 வயசு. புள்ளையும் அப்படிப்பட்ட புள்ளம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய குணங்கள்னு ஒரு 5 குணங்களை நான் பட்டியல் பண்ணி காமிக்கிறேன்மா. ஏன்னா அவங்க பிறந்ததே நமக்கு எல்லாம் அருட்கொடைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பெண் குலமா நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கணும். எங்க நபி அப்ப ஏதாவது சொன்னோம், எங்க நபி பொம்பளை பிள்ளை மேல அவ்வளவு பிரியம் காட்டினாங்க. என் மேல என்னப்பா, நான் சாதாரணமானவ கிடையாது, பிரியம் காட்டப்பட தகுதியானவ நான். எனக்கு பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்க, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க நபிக்கு பொம்பளை பிள்ளை மூலம்தான் வாரிசு விளங்குது. மற்றவங்களும் சந்ததி இல்லாம போயிட்டாங்க, அல்லாவே சொல்லிட்டான். ஆனா அவங்க சந்ததி கடைசி வரைக்கும் வரும். அப்ப என் சந்ததி என் பெண் குழந்தைகள் மூலமாகவும் துலங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை நமக்கு அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்கம்மா. அதெல்லாம் அது வந்து ரொம்ப அவங்க பிறந்ததே நமக்கு ஒரு பெரிய ஒரு அருட்கொடைமா. மாஷா அல்லாஹ். முதல் நம்பர் 1 விஷயம் ஈமான்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட இறை நம்பிக்கை இருக்கே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரு விஷயம் அப்படியே அல்லாஹ்வோட விஷயம் அல்லாஹ்கிட்ட கிடைக்கும்னா அப்படியே விட்டுருவாங்க. அம்மா அவங்க சாதாரணமானவங்க இல்லம்மா. உலகத்துல உண்டான செல்வம் எல்லாம் தகப்பனாருக்கு கிஃப்டா வந்து சேர்ந்துட்டு இருக்குது. வாயை திறந்துட்டாங்கன்னா மலை மாதிரி குவியுது செல்வம். அப்பேற்பட்ட அரசருடைய மகளா இருக்காங்க. அப்போ ரொம்ப கஷ்டம், வீட்டுல ரொம்ப கஷ்டம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் வருமானம் இல்லை.
வருமானம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல, வறுமை வறுமை அப்படி ஒரு வறுமை. அப்ப என்ன செய்யறாங்க, அலிரலில்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, 2 தடவை இந்த சம்பவம் வருமா. அலிரலி சொல்றாங்க, ஃபாத்திமா நிறைய அடிமைகள் வந்திருக்காங்க போர்ல, நீ போய் உங்க அத்தாட்ட போய் ஒரு அடிமை கேட்டு வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அடிமையை கேட்டு வாங்கிட்டு வரியா அப்படிங்கிறாங்க. உடனே போறாங்க, தயங்கி தயங்கி நிக்கிறாங்க, கேட்க மனசு வரல, மறுபடியும் வந்துட்டாங்க, மறுபடியும் போறாங்க, தயங்கி தயங்கி நிக்கிறாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க, மறுபடியும் போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன மகளே எதுக்காக வந்திருக்கீங்கம்மா? அத்தா ரொம்ப முடியாம இருக்கிறதுனால வேலை செய்ய முடியல, அந்த திருகையில அரைக்கணும், பிள்ளைகளை பராமரிக்கணும், வயசும் கம்மி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப போய் கேட்குறாங்க, கேட்டோன்னே அத்தா சொல்றாங்க, அம்மா நீ அடிமை வாங்காதம்மா, உனக்கு நான் தஸ்பீக் சொல்லித்தரவா, அந்த தஸ்பீக் ஓதுனேன்னு சொன்னா உனக்கு சக்தி கிடைக்குமா, அல்லாஹ் உனக்கு சக்தி கொடுப்பாம்மா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாதான் என்ன சொல்ல, போங்கத்தா அவங்கள்ட்ட வந்து காசு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு தஸ்பீக் கொடுத்துருங்களா, தஸ்பீக் உங்களுக்கு வேணாம். உடனே சரிங்கத்தா கொடுங்கத்தா. ஃபாத்திமா தஸ்பீக்மா சொல்லுவோம், அதுக்கு பேரே தஸ்பீகே ஃபாத்திமா, ஃபாத்திமியா தஸ்பீக்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதுமா, உனக்கு சக்தி கிடைக்கும்மா, வேலை செய்யறதுக்கான சக்தி கிடைக்கும். அம்மா அது ஒரு மிராக்கிள் மாதிரியே இருக்கும்மா. இன்னைக்கு ரொம்ப அதிகமான வேலை இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ் அந்த நியத் பண்ணி செஞ்சுட்டோம்னு சொன்னா உடம்பு வலி, அது எப்படி நமக்கு வேலை முடிக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்முடைய வேலைகள் இலகுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இறை நம்பிக்கை அல்லாஹ் கொடுப்பான். அடிமையை வச்சுட்டு வாங்க முடியாத, கிடைக்க முடியாத அந்த வேலை அல்லாஹ் நமக்கு சக்தியை கொடுத்துட்டு போயிட்டு போறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்னொரு தடவை அதே மாதிரிதான் ஒரு தேவைக்காக தன்னுடைய செல்வங்கள் வந்திருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட மருமகை போய் நிக்கிறாங்க. மக போய் நீங்க போய் கேட்டு பாருங்க, நான் போய் அத்தாட்ட போய் கேட்டு வரேன், மருமகனே போய் நிக்கிறாங்க. இப்ப மருமகன் கிட்ட சொல்றாங்க, மாமனார் சொல்றாங்க, மருமகனே நீங்க உங்களுக்கு இதை விட நான் நல்ல திக்ரு சொல்லி கொடுக்குறேன், இதை வாங்காதீங்க, இது வந்து ஏழைகளுக்குரியது, மற்றவங்களுக்குரியது, நீங்க என் குடும்பம். அம்மா அப்படிலாம் கொடுத்திருந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா, நபி என்ன மத்தவங்க ஊரார் பொருளை வாங்கி வாங்கி உத்தார வளர்த்துட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பேச்சு வராம இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஈமான். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க யா அர்ஹமர் யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா தல் குவத்தில் மதீன், இந்த 5ஐயும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அல்லாஹ் வந்து சக்தியை கொடுப்பான், உங்களுக்கு அல்லாஹ் வந்து திருப்தியை கொடுப்பான், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி கிடைக்கும் சொல்லி அனுப்பிட்டாங்க. சந்தோஷமா வாங்கி கொண்டு வந்து மனைவிட்டு சொன்னாங்க, மனைவி அதை ஏத்துக்கிட்டாங்க. நம்பிக்கை. என்ன உலகம் சொல்றாங்கம்மா, எல்லாரும் கேக்குறாங்க ஃபாத்திமாட்ட, என்ன ஃபாத்திமா உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணதே ஆசையா இருக்குமா. எப்படி இருக்குன்னா, கல்யாணம் நடந்துருச்சு, கல்யாணம் நடந்துட்டு அந்த வீட்டை வந்து அவங்க சிற்றநீர்லாம் வந்து என்ன பண்றாங்க, மண் தரை தான், அந்த மண் தரையை பூரா அப்படி தட்டி விட்டு எல்லாமே இது அது அந்த காலத்துல அதெல்லாம் செய்வாங்க, தட்டி விட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் மண்ணை கொட்டி எல்லாம் இது பண்றாங்க. கொஞ்சம் தான் சீதனம் கொடுத்துட்டு, வெள்ளி குடம், ஒரு கட்டில், ஒரு 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 பாய், ஒரு தலகனை, இந்த மாதிரி கொஞ்சம் ஜாமான் தான் சீர் கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நம்பிக்கை ஜாஸ்திமா, இறை நம்பிக்கை, அவங்களோட இறை நம்பிக்கை தான் அவ்வளோ அற்புதம்மா. நல்லாவை நம்பினாங்க, மகள் தந்தையும் அந்த இறை நம்பிக்கையை ஊட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க என்னன்னா, நான் வந்து நான் உள்ள வர வரைக்கும் ஃபாத்திமா கணவனை மனைவி சந்திக்க விடாதீங்க அப்படின்ட்டாங்க. சந்திக்க விடாம இருக்கவும் உள்ளுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்து வர்றாங்க. ஏன்னா இந்த காட்சிகள்லாம் கற்பனை நினைச்சாலே ரொம்ப ஆனந்தமான, தந்தை மகளை பார்க்க வரும். உள்ள வர்றாங்க. உள்ள வந்த உடனே எங்க என் தம்பி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே அப்பதான் இப்பெல்லாம் உங்க தம்பி இல்ல, உங்க மருமகன் ஆயிட்டாங்க அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குரல் வருது. அவங்க எப்பவும் என் தம்பி தான், அவங்க தம்பி தானே அவங்க வேணும், மருமகன் தம்பி வேணும் அவங்களுக்கு, சச்சா மகன் வேணும். அப்போ உடனே வந்து சொல்லிட்டு உள்ள வந்துட்டு 2 மகனையும் மருமகளையும் ஒண்ணா வச்சு ஒரு தண்ணியில துவா செஞ்சு அந்த தன்னுடைய உமிழ்நீர் அதுல வந்து ஊதி அதை வந்து அந்த தண்ணீரை தெளிச்சு 2 பேருக்கும் அழகா துவா செஞ்சுட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைகளை எவ்வளவு ஒரு அழகா துவா செஞ்சு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க வச்சாங்க. மாஷா அல்லாஹ். அந்த இறை நம்பிக்கைங்கிறது, அல்லாஹ் மேல நம்பிக்கைங்கிறது ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டாங்கம்மா. அவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டங்களை பார்த்து பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி 6 வயசு அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, தந்தை கை பிடிச்சிட்டு புள்ள அழுகுது. அத்தா அத்தா அம்மா எங்கத்தா, அம்மாவை எங்கத்தா விட்டுட்டு வந்தீங்க. மகளே அவங்க அம்மாவை நான் வந்து ஆசியா அம்மாவோட மாளிகைக்கும் மரியம் அம்மாவுடைய மாளிகைக்கும் இடையில முத்து மாளிகையில அம்மா இருக்காங்க மகளே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே மக ஏத்துக்கிட்டாங்க. ஈமான சொல்றப்பமா நபிசாசம் அவங்க மேல அழுகுன குடலை தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் கண்ணுல பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க. அந்த ஈமான் அப்படியே உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஊறிடுச்சு. மகளுக்கு செய்தி வருது, அத்தானா உயிர்மா, அத்தானா அப்படி ஒரு பிரியம்.
அப்போ உடனே வந்து பொம்பளை பிள்ளை தகப்பன் மேல எப்படி பிரியமா இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தாங்க. இங்கிருந்து ஓடுறாங்கம்மா, ஓடி போய் பாக்குறாங்க. ஆட்டுக்குடலே எப்படி இருக்கும், அதுல மாட்டு குடல் எப்படி இருக்கும், ஒட்டக குடல் எவ்வளவு பெருசா இருக்குமா, அது அழுகி போன எந்திரிக்கவே முடியல நபிசாசம் அவங்களுக்கு. அப்படியே போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த குடல் எல்லாம் தூக்கி போட்டு தட்டி விட்டு நபிசாசம் அவங்களுக்கு தூக்கி அப்படி முறைச்சு பாக்குறாங்க. மகளே கோவப்படாதீங்க, இவங்க எல்லாம் திருந்துறதுக்காக நான் துவா செய்யறேன் நான் அப்படி சொல்லிட்டு மகளை கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப இதையெல்லாம் அவங்க வந்து மனசுக்குள்ள பதிய வச்சதுனால நல்ல இறை நம்பிக்கைமா அவங்களுக்கு. சொர்க்கத்தை தலைவியா ஃபாத்திமா அம்மா ஆனாங்கன்னு சொன்னா அவங்க நபிசல்லதன் மகளா இருக்கிறதுனால மட்டும் கிடையாதுமா, அவங்களுடைய பண்புகள் அப்படி இருந்துச்சு. ஃபாத்திமா அம்மாவுடைய பண்புகள் அப்படி இருந்துச்சுமா. அல்லாஹ் கிட்ட அவ்வளோ ஒரு நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஒரு சங்கிலி போட்டிருக்க, இத்தனைக்கும் அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கூட ஒரு சங்கிலி, சின்ன சங்கிலி போட்டிருக்காங்க. அது நிச்சயம் யாருடைய சொத்தாவும் இருக்காது. அவங்க அவங்களுடைய பணம் இதாவே இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னே சொல்றாங்க, என் மகளுடைய கழுத்தில் நரகத்தின் சங்கிலி கிடப்பதை நான் விரும்பவில்லை. ஆனா நம்மளையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடதான் சொன்னாங்கம்மா, போட்டு ஜக்காத் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா தன்னுடைய மகள் விஷயம்னு வரும்பொழுது அவங்க ஏன் பயந்தாங்கன்னா அதுக்கு லாஜிக்கும் இருக்குமா. மக 4 பேர் பாக்குறவங்க எந்த போர்ல கிடைச்ச கனிமத் பொருளை மகளுக்கு கொடுத்துட்டாரோன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட பேசுறப்ப ஜாக்கிரதையா பேசுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாலை மயங்கக்கூடிய நேரத்துல இத்திகாஃப்ல இருக்காங்க, மனைவி பேசிட்டு இருக்காங்க, சஹாபி வந்து திரும்பி பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த சஹாபியை கூப்பிட்டு சொல்றாங்க, தோழரே என் மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. சஹாபா கேட்கிறாங்க, யாரோ சொல்லலாம், நான் உங்களை போய் தவறா நினைப்பேன், நான் இல்ல, ஷைத்தான் யார் மனசுலயும் தூண்டி விடுவான். மாலை மங்குன நேரம் யாரோடையாவது ஒரு சதீசா மாறிடும் இல்லம்மா, நான் என் மனைவிட பேசிட்டு சொல்லி அனுப்பிச்சவங்க, அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. சொன்னாங்க, மகளே நீங்க வந்து போட, உடனே கழட்டி போட்டாங்க. வேண்டாம் யார சொல்லலாம், என்னுடைய தகப்பனாருடைய அவங்களுடைய பணிக்கு இடையூறா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எனக்கு வேண்டாம். அந்த ஒரு இறை நம்பிக்கை வந்து சொல்றாங்க, இன்னும் இவ்வளவு பெரிய தலைவருடைய மகளா நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல ஓட்டப்பானை இப்படி ஏழ்மையா இருக்கு, நான் அதெல்லாம் என்னோட சொந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். வந்தவங்க நினைச்சாங்க, ஐயோ எதுவும் இப்ப நம்மள மாதிரி பினாமி பேர் சொத்து சேர்த்திருப்பாங்களோ, இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிகள் பண்றாங்க. சுவிஸ் பேங்க்லயே அதுல எது பினாமி பேர்ல வந்துட்டா அவ்வளவுதான், பொண்ணு கொழுந்தியா பேர்ல எல்லாரும் பேரும் சொத்து சேர்ந்துட்டே இருக்கும். அப்படி எதுவும் நினைச்சிருப்பாங்களோ நினைச்சிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே என் சொந்த வீடு சொர்க்கத்துல இருக்கு, சொர்க்கத்துல இருக்க சொந்த வீட்டுக்கு நான் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன் நான், அதெல்லாம் உலகத்துல நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். அப்போ அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட அவ்வளோ ஆழம். சொர்க்கத்தினுடைய தலைவியாக அவங்க ஆனாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க சில குணங்கள்ல இது ரொம்ப முக்கியமான குணமா. 2வது நபி மீது நேசம். மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடைசியா பார்க்க வர்றாங்க. கடைசியா அதான் பார்த்த சந்தர்ப்பம். பார்க்க வர்றப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல ஏதோ சொல்றாங்க. அப்ப வயசு அவங்களுக்கு 28 வயசு. சின்ன சின்ன பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க ஆம்பளை பசங்க. அத்தாவை பார்க்க வர்றாங்க. முதல்ல அழுகுறாங்க, அப்புறம் சிரிக்கிறாங்க. நபிசத் வஃபாத் ஆயிட்டாங்க. ஆயிஷா அம்மா அதை கவனிச்சுட்டே இருந்துட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே, என்ன ஏன் அழுதுங்க, ஏன் சிரிச்சிங்க? இப்போ சொல்றாங்க, நபிசல்லாசன் சொன்னாங்க, மகளே எனக்கு வந்திருக்கிற வியாதி மவுத்துடைய வியாதிமா, நான் மவுத்தா போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு தாங்க முடியல, நான் அழுதேன். திருப்பி என்னுடைய தந்தை சொன்னாங்க, மகளே என்னை சந்திக்க வரக்கூடிய முதல் நாள் நீங்களா தான் இருப்பீங்க. இப்ப 28 வயசு புள்ளைங்க, எவ்வளோ ஆசை உலகத்துல இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் உலகத்து ஆசாபாசங்கள் இருக்கும். அதை பார்த்து நான் என் தந்தையை முதல்ல பார்க்க போறேன்னு சிரிச்சேன் நான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 6 மாசம் தான் உயிரோட இருந்தாங்கம்மா. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க தந்தை மேல அவ்வளோ பிரியம், நபி மேல ஒரு பிரியம், மாஷா அல்லாஹ். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அன்பு காட்டுவதிலையும் அவங்க எந்த ஒரு குறையும் வைக்கலம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா உடனே அதை ஏத்துக்குருவாங்க. என்ன சொன்னாலும் உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம். தன் பெற்ற 2 பிள்ளைகளோட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருடைய கடுமையான மரணம் அவங்க கண் முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி காட்டப்பட்ட அந்த செய்தி வந்துருச்சு ஃபாத்திமா அம்மாக்கு. அத்தா கிட்ட கேட்குறாங்க, அத்தா உங்களுக்கு நபிமார்களுக்குன்னு பிரத்யேக துவா ஒண்ணு இருக்குமாவே, அதை என் பிள்ளைகளுக்கு கேளுங்களேன். கொடூரமான மரணம் என் பிள்ளைகளுக்கு வரும்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுருச்சாமே. இல்லம்மா, அது என் உம்மத்துக்காக நான் வச்சிருக்கிறேன் அம்மா, அதை பிள்ளைகளுக்கு கேட்க முடியாதம்மா. ஏத்துக்கிட்டாங்கம்மா. தன் தந்தை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அது சின்ன வயசுலம்மா அவங்களுடைய அந்த நபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அந்த இறை நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக நாம பார்க்க வேண்டிய முக்கியமான குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட பாசம். அதுக்கடுத்து பார்க்கிறது நற்குணம்மா. நற்குணம் மாஷா அல்லாஹ். அந்த குணம் எல்லாம் இன்னைக்குள்ள பெண் குழந்தைகளை கொண்டு வரணும்மா நம்ம. நம்ம என்ன செய்யறோம், என் பிள்ளைகள் இந்த காலத்து கெட்டு போச்சு அம்மா ஆலிமா, நான் என்ன செய்வேன் அக்கா, பிள்ளைகளை அப்படிலாம் வளர்க்க முடியும், முயற்சி பண்ணணும்மா. நற்குணத்தோட நம்ம பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். சொல்லி சொல்லி வர்றது மட்டுமே குணம்னு நினைக்காதீங்கம்மா. நம்ம கிட்ட இருந்து கடத்தப்படணும். நம்ம புள்ள ஃபர்தா முறையை நம்ம கிட்ட இருந்து பாத்துக்கணும். அந்நிய ஆண்ட நான் எப்படி பேசுறேங்கிறத பாத்துக்கிட்டு என் புள்ள அது மாதிரி பேசணும். எங்க அம்மா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தவறு செய்யாம எப்படி நான் தடுத்துக்கிறேங்கிறத பார்த்துக்கொண்டு என் புள்ள வளரணும். அப்ப நம்ம பெரியவங்க நம்ம புள்ள கவனிக்காம இருக்குது, நம்ம சில விஷயங்கள் பண்ணோம்னா அது தாய் 8 அடினா குட்டி 16 அடி, அது பழமொழி. நம்ம குட்டி 16 அடி போறப்ப நம்ம தாங்க மாட்டோம்.
அது மட்டும் இல்லாம நம்ம கத்துக் கொடுக்க தவறிட்டு நம்ம புள்ள நல்ல புள்ளதான், அது நல்லாதான் இருக்கும்னு நினைச்சு இருந்துட்டோம்னா சுத்தி நம்ம பிள்ளைய வழிகெடுக்கிறதுக்கு 1008 சாதனங்கள் இருக்கு. அது நம்ம பிள்ளைய எப்படியாவது வழிகெடுத்துரும், ஏதாவது வழியில மாட்ட வச்சிடும். அப்ப இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நற்குணம் நமக்கு வேணும். நபிசல்லாசம் அவங்களுக்கு மனைவி இறந்து ஹதிஜா அம்மா இறந்துட்டாங்க. சின்ன பிள்ளை, அவங்க மத்தவங்க எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைதான் சின்ன பிள்ளையா இருக்குது. அப்ப அப்பவும் 2வது மனைவியும் மூத்தவங்க தான். சௌதா அம்மா கிட்ட போறாங்க, தூது விடுறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு வந்து திருமணம் முடிச்சுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு வயதாயிடுச்சு, நான் ஏதாவது முடி ரொம்ப குண்டாவும் இருப்பாங்க, எனக்கு பணிவிட செய்யல குறை வச்சுட்டேன்னு சொன்னா, கணவருக்கு பணிவிட செய்யல குறை வச்சாலே நரகம், இதுல நபிக்கு நான் பணிவிட செய்யல குறை வச்சுட்டா நான் பொறுமையா இருந்துக்கிறேன். எனக்கு வந்து இப்ப என் மகளை வந்து நல்ல முறையில பண்பாட்டோட வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணும், சின்ன வயசுக்காரங்களும் முடியாது, அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து நான் பொறுப்பை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு சௌதா அம்மாட்ட கேட்குறாங்க, எப்படி அந்த ஃபாத்திமா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்ட, யார சொல்லலாம், எந்த நற்குணமும் நான் கற்றுக் கொடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அவங்க இல்ல, அவங்க நற்குணத்தில் பரிபூர்ணமானவங்களாவே இருக்காங்க. ஒரு சிற்றன்னை சொல்றாங்கம்மா, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நான் ஒண்ணு கத்து கூட தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு அவங்க குணம் கெட்டவங்களா இல்ல, குணம் குறைவு இல்ல, அவங்க எல்லாமே அவங்க பரிபூர்ண நற்குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வஃபாத்துக்கு அப்புறம் கணவர் சொல்றாங்க, ஒரு அழகான மலர் வாடி விட்டது. அவங்க மாமியார் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கம்மா அவங்களுக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க மாமியார் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அவங்களோட நற்குணத்தை பத்தி. அப்போ நற்குணத்துல ஃபாத்திமா அம்மாவுடைய அவங்கள மிஞ்ச யாராலையும் முடியாதமா, அவ்வளவு நற்குணம். தர்மம் மாஷாலா, ஈகை குணம் சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், நம்ம 2 நாளைக்கு மட்டும் பயான்ல பார்த்தோம். தனக்கென்று இருந்த அந்த நோன்பு வைத்த நோன்பு திறப்பதுக்கு இந்த ரொட்டி துண்டுகளை கூட கொடுத்துட்டு பட்டினியை தங்களுடைய சொத்தாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க. இது வந்து 2வது குணம், நற்குணம். 1வது ஈமான், 2வது நபிமேல் கொண்ட பாசம், 3வது நற்குணம், 4வது தியாகம். அல்ஹம்துலில்லாஹ். தியாகம் செய்யறதுல அவங்க வந்து அவங்களுக்கு குறை எதுவுமே கிடையாது. இப்ப இந்த குட்டி பாப்பா இருக்காங்கல்ல, மாஷா அல்லாஹ், இந்த மாதிரி மன்றங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் அவளுக்கு புரியாதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா உண்மையிலே புரியுமாம்மா. எங்க தமிழ் டீச்சர் எனக்கு 8வது படிக்கிறப்ப சொல்லுவாங்க, தாலாட்டு பாடுற பழக்கத்தை நீ விட்டுறாது. எங்க பிள்ளைகள்ட்ட இல்லாட்டி அவங்க ப்ராமிஸ் வாங்கினாங்க, தாலாட்டு பாடுறது பூரா இந்த அப்பவே 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. எப்படின்னா, நீங்க 32 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, நீங்க வந்து தாலாட்டு பாடுறது வந்து இந்த காலத்துல ஃபேஷன் இல்லாம போயிடுச்சு, ரேடியோ போட்டு தூங்க வைக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு மனசுக்குள்ளாக அந்த நற்குணம் போறது வந்து பாடல் வரிகள் மூலமா போகும், நல்ல நல்ல வரிகளை சொல்லி கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு, கண்ட பாடல்களை அந்த காதல கேட்டு தூங்க வச்சிடாதீங்க அந்த பிள்ளைகளை, நல்ல விஷயங்கள். அப்ப இங்க உட்காந்து நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தை, ஆனா அந்த குழந்தையுடைய மனசு அதை வந்து கிரகிக்குமா. இந்த பரக்கத்தான வார்த்தைகள் அந்த குழந்தை மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தியாகம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுமா. அருமை நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய மகளான அவங்க ஃபாத்திமா அம்மாவுடைய வாழ்க்கையில தியாகம் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு செய்தி வருது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு வந்து ரத்த செலந்தி, அந்த ரத்த செலந்தின்னு சொல்லுவாங்கல்ல, செலந்தி வந்துருச்சு, அது ரொம்ப உடஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. உடனே வந்து அவங்க பாக்குறதுக்காக போறாங்க, வெளியே நிக்கிறாங்க ஒரு சஹாபியோட. உள்ள இருந்து குரல் வருது, அத்தா நீங்க மட்டும் வர்றதா இருந்தா போர்த்தி கொள்ள போதுமான உடை என்கிட்ட இருக்கு, ஆனா கூட வேற யாரும் வந்தாங்கன்னா மேலான துப்பட்டி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஏழ்மை நிலைமை. வெளியில இருந்து துப்பட்டி தூக்கி போடுறாங்க, அந்த துப்பட்டி போய் அவங்க அவங்க எடுத்துட்டு நல்லா போத்திக்கிட்டு மறைச்சு அவ்வளோ ஒரு உட்காந்துடுறாங்க. அப்ப சொல்றாங்க, மகளே எப்படி இருக்கீங்க? அத்தா எனக்கு வந்து சிலந்தியுடைய வேதனை எனக்கு தாங்கிக்க முடியுது அத்தா, ஆனா என் பிள்ளைங்க பசியோட இருக்கிற வேதனை எனக்கு தாங்க முடியல அத்தா. அதான் சொல்றான், பசியோட இருக்காங்க, எனக்கு எனக்கு தாங்க முடியல அத்தா. அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க, காசு பணத்தை கொட்டுன்னு கேட்கல, யா அல்லாஹ் நபியுடைய குடும்பத்தாருக்கு பசியை தாங்கும் சக்தியை தந்தருள் யா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்டாங்கம்மா. பசியை தாங்குற சக்தியை கொடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, வந்துட்டு யா ரசூலல்லாஹ் உங்களுடைய மகளுக்கு சொர்க்கத்தினுடைய தலைவி பதவியை அல்லாஹ் நன்மாராயம் சொல்லி இருக்கிறான், சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி. உடனே சொல்றாங்க, ஃபாத்திமா நீங்க சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி, ஏற்கனவே வயிற்று பசி 3 நாளா சாப்பாடு இல்ல, பிள்ளைக பசி, ரத்த செலந்தி ஒரு பக்கம் குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்குது. அத்தா இந்த சொன்ன உடனே மறுகேள்வி கேட்கிறாங்க, அத்தா நீங்க ஆசியா அம்மா சொர்க்கம் தலைவின்னு சொன்னீங்க, மரியம் அம்மா சொர்க்கம் தலைவின்னு சொன்னீங்க, அப்ப என்னையும் சொர்க்க தலைவின்னு சொல்றீங்களே, அப்ப என்னுடைய அந்தஸ்து என்ன அத்தா? உடனே கவலை மாறிடுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆசியா அம்மா அவங்க கால அவங்க கால சொர்க்க பெண்களுக்கு தலைவியா இருப்பாங்க, மரியம் அம்மா அவங்க கால சொர்க்க பெண்களுக்கு தலைவியா இருப்பாங்க, நீங்க ஆதி முதல் இறுதி வரை வரக்கூடிய அனைத்து சொர்க்க பெண்களுக்கும் தலைவியாக நீங்க இருப்பீங்க. மாஷா அல்லாஹ். அப்படி சொல்லிட்டு உடனே அந்த அந்த கவலை சந்தோஷமா மாறிடுதுமா. தியாகம் அல்லாஹ்வுடைய பாதையில. எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு புடிவாதம் பண்ணா கண்டிப்பா அத்தா ரொம்ப பாசமானவங்க, எதையாவது கொடுக்க வேண்டிய, ஆனா அது ஏத்துக்கொண்டாங்க.
அத்தாட்ட அடம் பிடிச்சி எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, கணவருக்கு சம்பாத்தியம் பத்தல அப்படிலாம் கேட்பாங்கல்லம்மா. ஒரு காலகட்டத்துல பிள்ளைங்க கேட்கறது தானே. ஆனா கேட்கல. கடைசியிலையும் தன் சொத்துல பிள்ளைகளுக்கு பங்கு வச்சுட்டு போலம்மா. என் பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு எல்லாம் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வாரிசுகளாக என்னோட வாரிசு சொத்துலாம் கொடுக்க சொல்லிட்டு போகவே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்ஹம்துலில்லாஹ் தியாகத்தோடயே வாழ்ந்தாங்கம்மா மாஷா அல்லாஹ். அடுத்த குணம் வீரம்மா. பெண்கள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணம் வீரம். நீங்க கேட்கலாம், வீரம் கூடவா ஃபாத்திமா அம்மாட்ட இருந்துச்சு? அவங்க பெண்மையான பெண்ணுன்னு தான் நாங்க பார்த்திருக்கோம். தியாகம் பண்றவங்க நம்ம தெரியும். நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். நமக்கு டைம் ஆயிட்டே இருக்குமா. வீரத்துல போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹதத் போர்க்களத்துல அவங்களுடைய பல் உடைஞ்சிருச்சு, ரத்தம் வழியுது, அவங்களுடைய கவசம் குத்திருச்சு கன்னத்துலன்னு செய்தி கேட்ட உடனே ஓடி வர்றாங்கம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க போர்க்களத்துக்கு ஓடி வந்து அவங்க மருத்துவ பணி செஞ்ச காட்சிகள்லாம் பதிவாகி இருக்குமா. வந்து பாய கருக்கி அந்த இதுல ஒட்டி ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்குமா. அந்த ரத்தத்தை அப்படியே அடக்கி அது மாதிரி மற்றவங்களுக்கு அந்த போர்க்களத்திலையும் வந்து பணி செய்யக்கூடிய தன்மை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அதே மாதிரிமா 6வது குணம் வந்து குழந்தை வளர்ப்பு. பெஸ்ட்டுமா. அதாவது அவங்க வந்து எந்த சமயத்திலயுமே வந்து குழந்தைகளுக்கு குரான் அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயமே அப்படிதான். எப்படின்னா குரான் சொல்லிக் கொடுத்தா குழந்தையை தாளாட்டுவாங்களாம். தன்னுடைய ஆரம்ப காலத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லி 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 தான் வளர்ப்பாங்களாம். அதனாலதான் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில தைரியமா தியாகம் பண்ணக்கூடிய பிள்ளைகளா உருவானாங்கம்மா. அப்போ ஒரு தாயா எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவங்க காட்டிட்டு போனாங்க. இது 6வது குணம். குழந்தை வளர்ப்புல பெஸ்ட்டுமா. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளா தான் என்ன பண்ணுவோம், 2 பேரும் 4 அடி அடிச்சு அது என்ன பண்ணுவோம், என்ன பண்ண திட்டி முடிச்சுட்டு கூட்டி கொண்டு வந்து வச்சிருவோம். ஆனா 2 அழுகுறாங்க இவங்க. ஏன் அம்மா அழுகுறீங்க? நாளைக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல ஏன் இப்படி பிள்ளைகள வளர்த்தேன்னு என்னை கேட்பானே, நான் என்ன செய்வேன்? அம்மா அழாதீங்கம்மா, நாங்க என்னம்மா செய்ய? போய் ஒழு செஞ்சுட்டு வாங்க. 2 ரக்காத் தொழுது தௌபா செஞ்சுட்டு, அல்லாஹ் நாயனே என் பிள்ளைக்கு நீ தவற மன்னிச்சிடியா அல்லாஹ், என் பிள்ளைகள ஒற்றுமையா இருக்கவே ரப்பு. அந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருந்துச்சுமா. மாஷா அல்லாஹ். அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. பேரன்மார்கள் 2 பேரும் பசியோட இருக்காங்கன்னு ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க. வீட்ல காணல. அப்ப அப்படியே வெளியில போறாங்க. பேரன்மார தேடி தேடி போறாங்க. தேடி போனா பேரன்மார காண ரொம்ப பதட்டத்தோட போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம் உங்க பேரன்மார் 2 பேரும் பசியோட வந்தாங்க. ஆட்டுல இருந்து பால் கறந்து கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க குடிச்சிட்டு போங்க தம்பிகளான்னு சொன்னேன் நானு. அதுக்கு இந்த ஆடு உங்க சொந்த ஆடான்னு கேட்டாங்க. இல்ல நான் மேய்க்கிறவன் தான் அப்படின்னு நான் சொன்னேன். உரிமையாளருடைய உரிமை இல்லாம அனுமதி இல்லாம இந்த ஆட்டுல இருந்து பாலை நீங்க கறந்து குடிச்சீங்கன்னா எங்களுக்கு ஹராம் ஆயிடும் இல்ல, நாங்க எப்படி குடிப்போம்னு குடிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொல்றாங்க. போய் பார்த்தா ஒரு மரத்தடியில பசியோட பிள்ளைங்க படுத்திருந்தாங்க. அப்படி வாரி குழந்தைகளை அணைச்சு கொண்டு என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்து விட்டு, ஃபாத்திமா குழந்தைகளை அருமையா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை வளர்ப்புல மாஷா அல்லாஹ் அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கணவன் விஷயத்துல மாஷா அல்லாஹ் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். நபிசல்லல்லாஹு விட மாட்டாங்க. ஒரு தடவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க, எங்க 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கோவிச்சுட்டு போயிட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. உடனே போய் தேடி போறாங்க. தேடி போனா மண்ணுல தலை வச்சு படுத்திருக்காங்க. யா அபா துராப், என்ன வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஆறுதல் மண் தந்தையேன்னு செல்லமா கூப்பிட்டு வந்து மகள்கிட்ட சொல்றாங்க, கணவனுடைய கோபத்துல நீ இருந்தன்னு சொன்னா உனக்கு என்னுடைய சிபாரிசு கூட கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. கிடைக்காதுன்னு எச்சரிச்சாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுடைய சக்கராத்துடைய ஹால்ல என்னமாவது வேணுமா என்னமாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கணவன் மனைவியை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க மனைவியை பாக்குறப்ப அலிரத்தன் மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சுமா. என்ன சொல்றாங்கன்னா, ஃபாத்திமா உங்களுக்கு உங்களை பெரிய அளவு நான் வாழ வைக்கலையே ஃபாத்திமா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய அளவு உங்களை நான் வாழ வைக்கலையே, நீங்க கேட்ட ஒரே ஒரு தடவை நீங்க மாதுளம் பழம் கேட்டீங்க, ஆசைப்பட்டு என் வாழ்க்கையில எனக்கு நினைவு வந்து அந்த மாதுளம் பழத்தை வாங்குறதுக்காக நானும் ஒரு யூதன்ட்ட போய் உழைச்சு மாதுளம் பழங்களை வாங்கிட்டு வர்ற வழியில ஒரு ஏழை கேட்டாருன்னு இந்த மாதுளம் பழங்களை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் நானு. ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னீங்க, அல்ஹம்துலில்லாஹ்ங்க நீங்க கொடுத்துட்டு வந்ததுனால எனக்கு உடல்நிலை நல்லாயிடுச்சு. அவங்க அப்ப முடியாம இருந்தாங்க, அப்ப உடல்நிலை நல்லாயிடுச்சு, அல்லாஹ் நமக்கு பறக்கத் செஞ்சுட்டான்னு சொன்னீங்க, உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைன்னு சொல்லி கண் கலங்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க என் மேல திருப்தியா இருக்கிறீங்களாங்க, அந்த திருப்தி ஒண்ணுதாங்க சொர்க்கத்துல எனக்கு துணை வரப்போகுது. கணவனுடைய திருப்தி மனைவிக்கு ரொம்ப முக்கியமா. அந்த திருப்தி ஒண்ணுதான் எனக்கு துணை வரப்போகுதுங்க. அது இல்லாம வேற என்ன விஷயம் எனக்கு துணை வரப்போகுது, அதெல்லாம அந்த மாதுளப்பழம் இல்லாம எனக்கு துணை வரப்போகுதுன்னு சொல்லி அந்த நேரத்திலையும் கணவனை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனைவியா இருந்தாங்கம்மா. அடுத்த குணம் வெட்கம். அதோட முடிச்சிடுவோம்மா இன்ஷா அல்லாஹ். வெட்க உணர்வு இன்னைக்கு பெண்கள்கிட்ட குறைஞ்சு போன விஷயம்மா. அந்த காலகட்டத்துல ஆம்பளை நிமிந்து பார்த்தா கண்ணுல பூச்சி இருக்குமாங்க. ரொம்ப நேரம் ஆம்பளை நிமிந்து பார்த்தலாம் பேச பெண்ணால முடியாது. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லம்மா. சகட்டு மேனிக்கு சரிக்கு சமம் நின்று பேசக்கூடிய தைரியம் கண்ணுல அந்த சொல்லுவாங்க, மறுமை நாள் நெருங்கும் பொழுது உணவின் வாசம் எடுக்கப்படும், உணவின் சுவை எடுக்கப்படும், பெண்ணின் நாணம் பறிக்கப்படும். அது பறிக்கப்பட்டு போன காலத்துல இருக்கிறோமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்குமா.
அந்த நாணமே போயிடுச்சுமா. ஒரு ஆம்பளை முன்னாடி நிக்கிறோமே, ஒரு ஆம்பளை கிட்ட அந்த காலத்துல பெத்த தகப்பனே வந்தா கூட பொம்பளை பிள்ளைங்க போய் அப்படிலாம் பேசி, இப்பெல்லாம் பெத்த தகப்பன் பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. அது தவறா சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அப்படிதான் இருப்பாங்க. மகள அரவணைச்சுக்கிருவாங்க. என் குடும்பம்னு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் நெற்றியில மகளுக்கு முத்தமிடுவாங்க. மாஷா அல்லாஹ் அந்த அன்பு பாசம் ஹலால் தான். மாஷா அல்லாஹ். இருந்தாலும் அந்த ஒரு அச்ச உணர்வு சுத்தமா இல்லாம போயிடுச்சுமா. ஒரு மரியாதை அதெல்லாம் இல்லாம போய் ஆண்கள பார்க்கும் பொழுது ஒரு வெட்கமில்லாத தன்மை. மௌத்தா போறப்ப ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்ப வந்து ம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வர்றாங்க. வர்றப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா நான் மவுத்தாயிட்டேன்னு சொன்னா நைட்டோட நைட்டா என்னை அடக்கம் பண்ண சொல்லிருங்க. என்னைய வந்து நைட்ல வந்து திரையில்லாம தூக்கிட்டு போவாங்களே என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, நான் வந்து அபிசீனியால இருந்தப்ப பார்த்திருக்கிறேன். இதுக்கு சந்தூக்குக்கு மேல அப்படி வளைவா வந்து கவர் போட்டிருப்பாங்க. அப்ப வந்து அப்பதான் சிரிக்கிறாங்க. அது வரைக்கும் சிரிக்காம இருந்தவங்க சிரிச்சுட்டாங்க சக்கராத்துடைய ஹால்ல. சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, மாஷா அல்லாஹ் இவ்வளவு தூரம் வந்து அந்த அவ்வளவு ஒரு அருமையான வழி இருக்கிறப்ப எனக்கு அது மாதிரி பண்ணிருங்க. அந்த பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும். நம்ம மக்கால தொழுதுட்டு இருக்கப்ப பெண் ஜனாசானா என்ன போட்டிருக்கோம்? அந்த மூடி போட்டிருக்கோம். போட்டுருவாங்க. ஆண் ஜனாசானா அந்த மூடி இல்லாம நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பெண் ஜனாசா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி வெட்க உணர்வுமா. மாஷா அல்லாஹ் ஃபர்தா முறை பேணுறதுல அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அற்புதமானவங்கம்மா. மாஷா அல்லாஹ். அவ்வளவு தூரம் அற்புதம். கடைசியா எக்ஸ்ட்ராவா இன்னொரு விஷயம், தொழுகை வணக்கங்கள்ல மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லவே முடியாதும்மா. குர்ஆன் ஓதுறது. கவிஞரே சொல்லுவாங்க. நான் அடிக்கடி எப்பவுமே அவங்க வாழ்க்கையை சொன்ன, கோவுரையை நாவுரைக்க கோதுமையை கையரைக்க போதுமென்ற பொன்மனத்தால் பொலிவடைந்தீர் ஃபாத்திமாவே. கோதுமையை கையை அரைச்சுக்கிட்டே இருக்குமா, ஆனா அவங்களுடைய வாய் குர்ஆன் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அவங்களுடைய கண்ணீர் தலையணையில் வீழ்ந்ததில்லை ஃபாத்திமாவின் கண்ணீர் சஜிதாவில் வீழுமே அவருடைய கண்ணீர். ஒரு நாள் தலையணையில அழுகிறது உலகத்துக்காக அழுவோம். சஜிதால அழுகிறது மறுமைக்காக அழுவோம். சஜிதால அல்லாஹ் கிட்ட தான் அழுவாங்க. தலானில படுத்துட்டு அழக்கூடிய பெண்ணாக அவங்க இருக்கல. அவங்களுடைய வணக்க வழிபாடுகளும் அவ்வளவு தூரம் அற்புதமான வணக்க வழிபாடுகள். அவங்களோட தொழுகை, அவங்க குர்ஆன் ஓதுறது எல்லாமே மாஷா அல்லாஹ். அந்த வகையில சொர்க்கத்தினுடைய தலைவியாக அவங்க ஆனாங்கன்னா அதற்கான பண்புகள் நிறைய இருந்துச்சுமா. ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமாங்கிற கவிதையில நேற்று சொன்ன மாதிரி அவங்க வாழ்ந்த முறையை நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளும் அந்த நற்குணங்கள்ல சில விஷயங்களை நாம எடுத்துக்கொள்றது மட்டும் இல்லாம அதை நம்முடைய வழி வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கடத்தணும். தயவு செஞ்சு பெண் குழந்தைய ஆண் குழந்தைய மாதிரி வளர்க்குறேன்னு யாரும் சொல்லாதீங்க. பெண் குழந்தைய ஆண் குழந்தைய மாதிரி வளர்க்குறேங்கிறது எப்படின்னா, ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று பொம்பளை மாதிரி வளர்க்குறேன்னா எப்படி அசிங்கமோ அந்த மாதிரிதான் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்குறதும். பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கமா நல்ல வெற்றியினுடைய எல்லை கூட. ஆனா அந்த அடக்கம், அந்த பண்பு, நற்பண்புகள், அந்த அமைதி, நாணம், வெட்கம் இதோட சேர்த்து வளர்க்கறது தான் பெண்ணுக்கு சிறப்பு. அதனால பொம்பளை பிள்ளையும் நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி, நான் வந்து ஆம்பளை பிள்ளை இல்லாததுக்கு என் பிள்ளையை நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு யாருமே சொல்லக்கூடாதுமா. ஏன்னா பெண் தான், ஆண் தான். பெண்மையாக இருந்த சிறப்பதில் மிகப்பெரிய சிறப்பு அது ஆணை விட சிறப்பானதாகும். எப்படி அல்லாஹ் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தப்ப அல்லாஹ் தாலிக கைர், அல்லாஹ் வந்து அது சிறப்புன்னு சொன்னான். நீங்க கேட்கிற ஆம்பளை பிள்ளை, அவங்க அம்மா ஆம்பளை பிள்ளை கேட்டாங்க, பொம்பளை பிள்ளைய அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டியே அல்லான்னு கேட்டப்ப அது நீ கேட்ட ஆண் குழந்தையை விட சிறப்பு அந்த பெண் குழந்தைன்னு சொன்னான். எப்படிப்பட்ட சிறப்பு? இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி வ தொஹரக்கி அலா நிசா இல்ல ஆலமீன், அல்லாஹ் சிறப்பு பண்ணான். உலகத்துல இருந்த பெண் குழந்தைகள்லயே நீங்க தான் ரொம்ப சுத்தமான பெண், பட்டம் வாங்கக்கூடிய பெண் குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அப்போ பெண் குழந்தையை பெண்மை குணங்களோட வளர்க்கணும். அந்த பெண்மை நலம் சிறந்த ஒரு பெண்மணியாக நமக்கு முன்மாதிரியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புடம் போட்டப்பட்ட தங்கமாக அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. சொர்க்கத்தின் தலைவியாக அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.